ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே கார்டன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அடினியம் பிளான்ட்டில் கிளைகளை வெட்டி விடுறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு பொக்கே மாதிரி ஒரு ஷேப்பில் அழகாக ஒரு குட்டி ட்ரீயில் சூப்பராக பூ பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நியூ அடினியம் க்ரோவருக்கெலாம் இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இந்த மாதிரி கிளைகள் முத்தலான இடத்துல நம்ம கட் பண்ண இடத்துலேருந்து ஒரு 3 பிரான்ச்சஸ் கூட வரும். அந்த 3 பிரான்ச்சஸ்லேயும் பூக்கள் பார்க்கக்குள்ள நிறையவே இருக்கும். அப்ரூட் பண்ணி கிளைகள் கட் பண்ணுறதுக்கான டைமு தான் இது. இந்த மார்ச்லேயும் மழை இருந்தனால கொஞ்சம் லேட்டு, இல்லைனா பிப்ரவரியிலே கூட நம்ம பண்ணியிருக்கலாம். நியூவாக ஒரு நைஃபு, ஒரு சானிடைசர், அப்புறம் ஃபஞ்சிசைடு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்ரூட் பண்ணிவிட்டு பழைய மண் கலவைகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக பாட்டிங் மிக்ஸ் கொடுக்கக்குள்ள அதில் நம்ம அதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கும். புது பாட்டி மிக்ஸ் வந்து நல்லா ட்ரைனேஜ் ஆகிற மாதிரி மணல், கம்போஸ்ட் இது 3 ஒரே ரேஷியோவில் எடுத்துகிட்டு சாஃபு, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, போன்மீல், சாம்பல் கொஞ்சம் இதெல்லாமே போட்டு பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டேன். அப்ரூட் பண்ண அடீனியம்லாம் கழுவி நல்லா ட்ரையாக விட்டுட்டேன். தேவையில்லாத வேர்கள்லாம் கட் பண்ண இடத்துல ஒரு ஃபஞ்சிசைடு அப்ளை பண்ணிட்டோம். நான் சாஃப்ட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா மஞ்சத்தூள் கூட அந்த காயம்பட்ட இடத்துல எல்லாமே வச்சு விட்டுட்டு கிளைகள்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கிளைகள் கட் பண்ணிவிட்டு இது வந்து அப்லோட் பண்ணக்குள்ளே ஒரு அடீனியமில் இந்த ப்ராப்ளம் இருந்ததுப்பா. இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 5 பிளான்ட்டில் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இது நெக்ஸ்ட் வீடியோவில் இது என்ன ப்ராப்ளம், இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நம்ம அப்லோட் பண்ண அடீனியம்லாம் கிளைகள்லாம் கட் பண்ண கிளைகள் தான் இது. அப்புறம் அந்த கிளைகள் கூட நம்ம நட்டு வைக்கக்குள்ளே நமக்கு புதுசாக ஒரு பிளான் கிடைக்கும். அப்ரூட் பண்ண அடீனியம்லாம் புதிய மண்கலவையில் கொஞ்சம் மேலாக தூக்கி வச்சுட்டேன். அந்த வேர்கள் லைட்டாக மண்ணில் பட்டால் போதும். அது பிடிமானத்துக்கு லைட்டான ஒரு மணல் அந்த பாட்டி மிக்ஸே கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு ஷேடான ஏரியாவில் ஒரு 10 டேஸ் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் ஒரு 20 டேஸ்லேருந்து அதுலேருந்து புதிய துளிர்கள் வந்து நமக்கு நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். அழகாக இந்த மாதிரி பொக்கே மாதிரி நமக்கு ஃப்ளார் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த பிளான்ட் வாங்கி ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. நான் இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினது. மல்டி பெட்டலில் இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கின பிளான்ட்டு. நீங்களும் அடினியம் வாங்கி வளர்க்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.